ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மாடியூல் ஏல எம்சிக்யூஸ் ரிவைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எம்சிக்யூஸ் எல்லாமே இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. எ கம்பெனி வேல்யூஸ் இட்ஸ் அன்சோல்டு ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அட் காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ ஓகேங்களா. ஒரு கம்பெனி வந்து அவங்கள்ட்ட விற்காம இருக்கிற ஸ்டாக்கை வந்து அந்த இயர் எண்ட்ல வந்து காஸ்ட் இல்லைன்னா மார்க்கெட் வேல்யூல எடுக்கிறாங்களா, அதுல எது வந்து கம்மியா இருக்குதோ ஓகேங்களா. காஸ்ட்ல கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்துப்பாங்க, மார்க்கெட் வேல்யூல கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்துப்பாங்க ஓகேங்களா. அதை எடுத்துக்கிறாங்களா. இந்த சேம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இட் ஆல்சோ கிரியேட்ஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெப்டர்ஸ் ஓகேங்களா. அதே வருஷத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வராக்கடன் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ப்ரொவிஷனும் அழகா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்களா. ஸோ இப்படி ஒரு கம்பெனி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன மாதிரி அக்கௌண்டிங் பிரின்சிபலை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. கோயிங் கன்சர்ன் கான்செப்டை ஃபாலோ பண்றாங்களா, மேட்சிங் கான்செப்டை ஃபாலோ பண்றாங்களா, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் இதை ஃபாலோ பண்றாங்களா, பிசினஸ் என்டிட்டி கான்செப்டை ஃபாலோ பண்றாங்களா, எது ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல என்ன கான்செப்ட் மெயினா சொல்ல வராங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து என்னன்னா ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க ஓகேங்களா. ரொம்ப சேஃபா எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி தவிர்க்கிறது, இது வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் தேவை. அப்படி இருந்தா கூட சில நேரங்கள்ல ஒரு நெகட்டிவா இது போச்சுன்னு சொன்னா அதை சமாளிக்கிறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால வந்து எப்பவுமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ அவங்கள்ட்ட வந்து அன்சோல்டா இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாக் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க காஸ்ட் பிரைஸ்லயோ அந்த அந்த பொருளோட விலை என்னமோ இல்லைன்னு சொன்னா, இல்லைன்னா அந்த மார்க்கெட் வேல்யூலயோ இது ரெண்டுல எது கம்மியோ அதுதான் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வழக்கமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து அதை கூட காட்டணும் அப்படின்றதுக்காண்டி எது வந்து ஜாஸ்தியா இருக்கோ அந்த மாதிரி எழுதி வைக்கலாம் அவங்க ஓகேங்களா. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், சில டெப்ட்ஸ் வந்து ஒருவேளை நமக்கு வராம போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த பிரின்சிபிள்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபிள் இருக்கு ஓகேங்களா அக்கௌண்டிங்ல. ஸோ அதுல தான் இந்த கன்வென்ஷன்ஸ்ல அந்த கன்வென்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல தான் இதை வந்து சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதுபடி என்னன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சந்தேகம் வருது, இந்த இடத்துல இது குறைவா தான் இருக்குமோன்றது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எது கம்மியா இருக்குதோ அதையே வந்து போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து வந்து மற்ற பிரின்சிபிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் லைட்டா பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஆன்சர் சி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா செப்பரேட் என்டிட்டி ஓகேங்களா. இது பிசினஸ் என்டிட்டி, செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா, அந்த கம்பெனின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனா மாறிடும் ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் பர்சனா மாறிடும். அப்ப அது தனி ஆள், அந்த கம்பெனின்றது தனி ஆள். இப்போ நம்ம பேங்க்குக்கு சைன் பண்றப்பவுமே ஃபார் பேங்க் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கையெழுத்து போடுறோம். அப்போ அந்த பேங்க்குன்றது ஒரு தனி தனி நபர், ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு தான் கணக்கெடுத்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதுறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபிள் ஓகேங்களா. இதை வந்து கம்பெனியை வந்து தனி ஆளா கன்சிடர் பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு முதல் பிரின்சிபிள் ஓகேங்களா. அடுத்து கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிங் கன்சர்ன்றது என்னது, யாரு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கம்பெனியோட டைரக்டர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டாரு, இல்லைன்னா மாறிட்டாரு, அப்படி எது நடந்தாலும் சரி இந்த கம்பெனி வந்து அடுத்தடுத்த வருஷங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஆகி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற அசம்ஷனை அடிப்படையா வச்சு தான் அக்கௌண்ட்ஸ் ஓடுது அப்படின்றது தான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல சொல்றாங்க ஓகேங்களா. இது திரும்பி நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதால. அடுத்து மணி மெஷர்மெண்ட் ஓகேங்களா. அக்கௌண்டிங்க்கு முக்கியமா என்ன தேவை, மணி மெஷர்மெண்ட். எந்தெந்த விஷயங்களையும் நம்ம ஒரு மணியால மெஷர் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நம்ம வந்து அக்கௌண்டிங் புக்ஸ்ல வந்து நோட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க, மணி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு ஸ்டாக்கோ இல்லைன்னா நம்மள்ட்ட ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதோட பிரைஸை வந்து நம்ம நோட் பண்றோம். அதோட புக் பிரைஸ் வந்து நம்ம புக்ல வந்து ரெக்கார்ட் பண்றப்போ அதோட ஒரிஜினல் பர்ச்சேஸ் பிரைஸ் வச்சு தான் நம்ம வந்து நோட் பண்றோம் அப்படின்ற சொல்றாங்க ஓகேங்களா. அதுதான் காஸ்ட் கான்செப்ட்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா டியூயல் கான்செப்ட். டியூயல் கான்செப்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்கேயாவது பார்த்தோம்னு சொன்னா ஒரு டெபிட் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு கிரெடிட்டும் இருக்கும் ஓகேங்களா. ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு கிரெடிட் அக்கௌண்ட்டும் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஷ் அக்கௌண்ட்டு ஒன்று இருக்கும், ஒரு சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம சேலரி அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு கிரெடிட் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது தான் டியூவல் சிஸ்டம், டியூவல் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் பிளஸ் ஈக்விட்டின்னு வருது பார்த்தீங்களா. இது முக்கியமான ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இது வந்து எப்போவுமே சேமாக வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் பீரியாடிக் மேட்சிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பீரியாடிக் மேட்சிங்க பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இப்ப பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. எனக்கு ஓகேங்களா? அப்படி வருதுன்னு சொன்னா, ஒருவேளை இந்த ப்ராஃபிட் வந்து 2 மாசம் கழிச்சு எனக்கு வருது. 2 மாசம் கழிச்சு எனக்கு வருதுன்னு சொன்னா, நம்ம 2 மாசம் கழிச்சு அத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க கூடாது. எந்த மாசம் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோமோ, அந்த மாசத்திலேயே அத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வந்து சேல்ஸ் வந்து நல்லா நடந்திருக்குது. அப்ப அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த மாசத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சேல்ஸ் டீமுக்கு வந்து ஏதோ ஒரு போனஸ் ஏதோ குடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இது போனஸ் வந்து அடுத்த மாசத்துல குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நடந்தது வந்து மாசத்துல நடந்திருக்கு. அப்படின்னா, இது 2யும் வேற வேற மாசத்துல எழுதக்கூடாது. அதே மாசத்துல தான் நம்ம 2யுமே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பீரியாடிக் மேட்சிங் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த ரியலைசேஷன் கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெவென்யூ உங்களுக்கு எப்ப ரியலைஸ் ஆகுதோ, இப்போ ஒரு ரென்ட்ன்னு சொல்லி ஒண்ணு வர்றோம். இப்ப நம்ம ஒரு வீடு வாடகைக்கு குடுத்துருக்கோம். ரென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாசத்தோட அடுத்த மாசத்துல குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன நம்ம நவம்பர்ன்னு சொன்னா, நவம்பர் மாசத்துடைய ரென்ட்ட வந்து நமக்கு டிசம்பர்ல தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த டிசம்பர்ல தான் இந்த பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம ரெவென்யூ வந்து கணக்கு வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நவம்பர்லயே அத வந்து கணக்கு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். இதுல வந்து எக்ஸ்பென்ஸ் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதுல ரெவென்யூ மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. எப்போ எக்ஸ்பென்ஸ் வருதோ அதுக்கு ஏத்த ப்ராஃபிட் வர்றப்போ அதே அந்த மாசத்துலயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கன்வென்ஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுல வந்து கன்சர்வேட்டிசம். இந்த கன்சர்வேட்டிசம் தான் நம்ம எப்பவுமே பார்த்தோம். ஓகேங்களா? எதுவுமே ஓவர் ஸ்டேட் பண்ணாம, என்னென்ன மாதிரி ஒரிஜினல் நிலைமையில இருக்குதுன்றத, அது போக வேற எதுவும் ஆன்டிசிபேட் பண்ணி, ஓகேங்களா? வேற எதுவும் விஷயங்களையும் ஆன்டிசிபேட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபுல் டிஸ்க்ளோஷர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குதுன்னு சொன்னா, அங்க வந்து ஏதோ ஒரு லாஸ் வருது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு லா சூட் ஏதோ வரப்போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னாலும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மெட்டீரியாலிட்டி. இந்த மெட்டீரியாலிட்டில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மிஷினரி வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு மிஷினரி நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த மிஷினரியோட லைஃப் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல வரும். ஓகேங்களா? 10 இயர்ஸ்க்கு மேல வருதுன்னா, நம்ம ஒரு ஒரு வருஷமும் டெப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகேங்களா? டெப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மிஷினோட மொத்த செலவையும் நான் அந்த மாசத்திலேயே பண்ணல. ஓகேங்களா? அந்த மிஷின் வாங்குறதுக்கு ரூ. 10,00,000 ஆச்சுன்னா, அந்த ரூ. 10,00,000யும் அந்த மாசத்திலேயோ இல்லையோ மாசத்திலேயோ இல்ல வருஷத்திலேயோ நாங்க பயன்படுத்தல. 10 வருஷமா நாங்க பிரிச்சு தான் பயன்படுத்தியிருக்கோம். அந்த நம்ம ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்தந்த மாசத்துக்கு, அந்தந்த வருஷத்துக்கு நம்ம காட்டணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த டெப்ரிசியேஷன்ற கான்செப்ட் போடுறோம். சப்போஸ் சப்போஸ் இப்ப இதே மாரி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டாப்லர் வாங்குறோம்னு வச்சுப்போம். ஸ்டாப்லர் வாங்குறோம். அந்த ஸ்டாப்லருமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 வருஷம், 4 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டாப்லருக்கும் உட்காந்து 3 வருஷம், 4 வருஷமா உட்காந்து நம்ம டெப்ரிசியேஷன் வருஷம் டெப்ரிசியேட் ஆயிடுச்சு, 2வது வருஷம் டெப்ரிசியேட் ஆயிடுச்சுன்னு போட தேவையில்ல. அதுதான் இந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்ல சொல்றாங்க. எது மெட்டீரியலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்குதோ, அத மட்டும் போடுங்க. மிற்றத போட்டு ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க அப்படின்றத அந்த மெட்டீரியாலிட்டி கான்செப்ட்ல சொல்றாங்க. அடுத்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றோம் அக்கவுண்டிங்ல அப்படின்னு சொன்னா, அதே மெத்தட வந்து கடைசி வரைக்கும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத அந்த கன்சிஸ்டன்சில சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப டெப்ரிசியேஷன்ல வந்து நம்ம ஒரு மெத்தட்ல வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த தடவையும் அதே மெத்தட்ல நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிருவோம். அடுத்த தடவ வரும்போது 2வது மெத்தட் வேற ஒரு மெத்தட்ல வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் A company paid 5,000 for wages related to the installation of new machine. ஓகேங்களா? ஒரு புது மெஷின் ஒண்ணு வாங்குறாங்க. அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 பே பண்றாங்க வேஜஸாட். இந்த அக்கவுண்டன்ட் என்ன பண்ணிடுறாரு, டெபிட்டட் த வேஜஸ் அக்கவுண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் த மிஷினரி அக்கவுண்ட். ஓகேங்களா? மிஷினரி அக்கவுண்ட் வந்து டெபிட் பண்றதுக்கு பதிலா வேஜஸ் அக்கவுண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, திஸ் இஸ் அன் எரர் ஆஃப் பிரின்சிபல். இது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபலா? திஸ் எரர் வில் காஸ் த ட்ரையல் பேலன்ஸ் டு டிஸ்அக்ரி. ட்ரையல் பேலன்ஸ்ல இந்த எரர்னால எதுவும் பிரச்சனை வருமா? திஸ் எரர் ஓவர் ஸ்டேட்ஸ் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் அண்டர் ஸ்டேட்ஸ் த அசெட்ஸ். இதனால எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகவும் நம்மளுடைய அசெட்ஸ் வந்து கம்மியாகவும் தெரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட்னால, இந்த இது நடந்ததுனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எரர் ஆஃப் பிரின்சிபிள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த எரர் ஆஃப் பிரின்சிபிள்லாம் இது வந்து கரெக்ட் தான். எரர் ஆஃப் பிரின்சிபிள் தான். அது நம்ம என்னென்ன எரர்ஸ்ன்றத நம்ம இப்ப பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்ப இந்த எரர் ஆஃப் பிரின்சிபிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம மெஷினரி அக்கவுண்ட்ஸ் இதெல்லாமே வருது பார்த்தீங்களா? மெஷினரிக்காண்டி நம்ம பண்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ல வரும்.
ஆனா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேஜஸ் அக்கவுண்ட்ன்ட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர போய் டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, பிரின்சிபிள்லயே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ, இது வந்து என்ன சொல்றோம், எரர் ஆஃப் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, திஸ் எரர் வில் காஸ் த ட்ரையல் பேலன்ஸ் டூ டிஸ்அக்ரின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து தப்பு. ட்ரையல் பேலன்ஸ்ல இதனால எந்த குழப்பமும் வரப்போறது கிடையாது. ஏன்னா, இவங்க வந்து வேற ஒரு இதுல மாத்தி போட்டிருக்கிறதுனால பேலன்ஸ் ஆயிடும். கண்டிப்பா அக்கவுண்ட் வந்து பேலன்ஸ் ஆயிடும். பேலன்ஸ் ஆகாம போகாது. ஸோ, ட்ரையல் பேலன்ஸ்ல எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, ஓவர் ஸ்டேட்ஸ் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் அண்டர் ஸ்டேட்ஸ் த அசெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பென்சஸ் வேஜ் அக்கவுண்ட் இருக்குது பாத்தீங்களா? அந்த வேஜ் அக்கவுண்ட்ட போய் டெபிட் பண்ணிட்டோம். வேஜ் அக்கவுண்ட் வந்து நம்ம டெபிட் பண்ணி வச்சிருக்கோம். எத டெபிட் பண்றதுக்கு பதிலா மிஷனரி அக்கவுண்ட் டெபிட் பண்றதுக்கு பதிலா. அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய அசெட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கம்மியாட்டு இருக்கிற மாதிரியும், ரெவென்யூடைய எக்ஸ்பென்சஸோட வேல்யூ வந்து ஓவரா இருக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ தேர்ட் ஒன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பி. ஸோ, இப்ப இந்த எரர்ஸ் பார்த்துக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்ப இதுல கிளரிக்கல் எரர்ஸ்ன்னு சொல்றாங்க. முதல் டைப். இந்த கிளரிக்கல் எரர்ஸ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா, எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன்னு சொல்றாங்க. இப்ப ஏதாவது ஒண்ண விட்டுறது. ஸோ, இது வந்து எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன்ற சொல்றாங்க. இது எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு டெபிட் சைடு இருக்கும், கிரெடிட் சைடு இருக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லா என்ட்ரிக்கும் நமக்கு ஒரு சைடு ஒரு டெபிட்டும் இருக்கும், ஒரு கிரெடிட் இருக்கும் பார்த்தீங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்க, டெபிட்ல மட்டும் என்ட்ரி இருக்கும், கிரெடிட்ல என்ட்ரி இருக்காது. இல்லன்னா டெபிட்ல வந்து அமௌண்ட் 500ன்னு கரெக்ட்டா எழுதியிருப்பாங்க. கிரெடிட்ல பார்த்தா ரூ. 50 எழுதிருவாங்க. ஸோ, இந்த மாரி நடக்கிறதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எரர்ஸ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு தப்பான விஷயத்த 2 பக்கமுமே கரெக்ட்டா போட்டுருவாங்க. இப்ப இங்கேயும் ரூ. 50 எழுதியிருப்பாங்க. ரூ. 500 போடுறதுக்கு 2 பக்கமே 50, 50 சொல்லி போட்டுருவாங்க. ஸோ, அப்ப இது 2மே காம்பன்சேட்டிங் எரர். 2 பக்கமே இருக்கும். ஆனா, இது காம்பன்சேட் பண்ணிரும். 2மே காம்பன்சேட் பண்ணிக்கும். எங்கேயுமே நம்ம டிடெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அடுத்து பிரின்சிபிள் ஆஃப் எரர் தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் டெபிட் பண்ணணும். கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ஸ்ல தான் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ, அத மாத்தி பண்றது, இந்த மாரி பண்றதெல்லாம் பிரின்சிபிள் எரர்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நாமினல் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. ஆர்டிபிஷியல் பெர்சனல் அக்கவுண்ட், இன்டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பெர்சனல் அக்கவுண்ட். இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? மேட்ச் பண்ணலாங்களா? ஓகே. இப்ப வந்து நாமினல் அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த நாமினல் அக்கவுண்ட்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரென்ட் அக்கவுண்ட். ஓகேங்களா? நாமினல் அக்கவுண்ட் வந்து ரென்ட் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. இப்ப இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் மட்டும் பண்ணிட்டு அக்கவுண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இல்லன்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம இதை பார்த்துட்டு வந்துருவோம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம் இல்லைங்களா? ஓகேங்களா? இப்ப பெர்சனல் அக்கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெர்சனல் அக்கவுண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அக்கவுண்டிங்க பொறுத்தவரைக்கும் 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுல வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெர்சனல் அக்கவுண்ட். ஓகேங்களா? பெர்சனல் அக்கவுண்ட்ல 3ஆ பிரிக்கிறாங்க. என்னது? நேச்சுரல் பெர்சன்ஸ் யாரெல்லாம் வர்றாங்க? யாராவது அந்த கம்பெனியோட ஓனரு, சப்ளையர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு, ரிசீவர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு, குமார், சுரேஷ் இந்த மாரிலாம் வரும்போது அது பெர்சனல் அக்கவுண்ட்னு சொல்றோம். ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கவுண்ட் சொல்றோம். இந்த ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கார்ப்பரேட் பாடிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பெர்சன். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கம்பெனி இருக்கிறப்ப ஆர்டிஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, டாடா மோட்டார்ஸ், ஹட்சன் அண்ட் கோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டாக சொல்லுவாங்க. இதுவே ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது சில இதை ரெப்ரசன்டேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இஃப் ரெண்ட் ஃபார் 15 ஷாப் ஆர் நாட் பெய்டு. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 15 ஷாப்புக்கு ரெண்ட் பே பண்ணாம வச்சிருக்கோம். அப்ப ரெண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. அப்போ மொத்தமா ஒரு 15 ஷாப்பை ரெப்ரசென்ட் பண்ணி அது சொல்றதுன்றனால அதை ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து ரியல் அக்கவுண்ட். ஓகேங்களா? ரியல் அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் 2 சொல்றாங்க. டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள் ரியல் அக்கவுண்ட்ஸ். டான்ஜிபிள்னா நமக்கு தெரிஞ்ச மாரி நம்ம தொட்டு ஃபீல் பண்ண முடியும். ஸோ லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் அக்கவுண்ட்ஸ் இதெல்லாமே ரியல் அக்கவுண்ட்ல சொல்றாங்க. இன்டான்ஜிபிள் அக்கவுண்ட் வந்து நம்மளால தொட்டு ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாரி விஷயங்கள்லாம் என்னது? குட்வில், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் ரைட்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து மெஷரபிள் தான். மணிய வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ மணி மெஷர்மென்ட் கான்செப்ட்ல அது கரெக்ட்டா தான் வருது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரியல் அக்கவுண்ட்ல சொல்றாங்க. டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள்ட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நாமினல் அக்கவுண்ட். இந்த நாமினல் அக்கவுண்ட் அப்படின்றது, இது என்னன்னா டிரான்சாக்ஷன்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காகவே வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட கேஷ் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரியல் அக்கவுண்ட். நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது நமக்கு தெரியுது. ஆனா, இதிலிருந்து நான் சேலரின்னு ஒண்ணு குடுக்குறேன். அப்ப இந்த சேலரிக்குன்னு ஒரு அக்கவுண்ட் வைக்கணும் இல்லைங்களா? இது வந்து இல்ல. ஆனாலும் நம்ம சேலரின்னு சொல்றதுக்கு கேஷ் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணு வேணும். ரெண்ட் குடுக்குறேன். இது சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு வேணும். ஸோ ரெண்ட், கமிஷன், இன்கம் இதெல்லாம் சொல்றதுக்குன்னு நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ இதுக்காக வச்சிருக்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா, நாமினல் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இத வச்சுட்டு நீங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ இப்ப நாமினல் அக்கவுண்ட் அப்படின்னு சொன்னா ரெண்ட் அக்கவுண்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம இப்ப தான் பார்த்தோம். நாமினல்னா ரெண்ட் அக்கவுண்ட். ஆர்டிஃபிஷியல் பெர்சனல் அக்கவுண்ட்ன்னு சொன்னா இங்க யார் இருக்கிறா? இந்த XYZ பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் ஆர்டிஃபிஷியல்
பர்சனல் அக்கௌண்ட். இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட். இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்னா யாரு? தொட முடியாது, தொட்டா ஃபீல் பண்ண முடியாது. அப்போ குட்வில் அக்கௌண்ட்ஸ் இன்டான்ஜிபிள். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் யாரு? சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். இது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்றோம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து a business starts with its அன்அட்ஜஸ்டட் கேஷ் புக். ஓகேங்களா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அன்அட்ஜஸ்டட் கேஷ் புக் இருக்குதான், கேஷ் புக் பேலன்ஸ் டு ப்ரிப்பேர் அ பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இவங்க வந்து பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறாங்களா. த பாஸ்புக் ரிசீவ்டு ஃப்ரம் த பேங்க் ஷோஸ் அ டெபிட் ஆஃப் ₹500 ஃபார் பேங்க் சார்ஜஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ₹2,000 ஃபார் இன்ட்ரெஸ்ட் கலெக்டட். ஓகேங்களா, அதாவது பேங்க் பாஸ்புக்கை பார்க்குறப்ப என்ன தெரியுது, ஒரு ₹500 பேங்க் சார்ஜுக்காக டெபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேங்க்ல ஏதோ சார்ஜ் பிடிக்கிறதுக்காக ₹500 டெபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்காங்க, ஒரு ₹2,000 இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெய்தர் ஆஃப் தீஸ் என்ட்ரிஸ் இஸ் எட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். இந்த 2 என்ட்ரியுமே கேஷ் புக்ல இல்லை. ஏன்னா இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம கம்பெனியில் வந்து ஒரு கேஷ் புக்னு வச்சு அதில் பேங்க் டீடைல்ஸும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பேங்க் டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணுறப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் எடுக்கிறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்றப்ப நம்ம கரெக்டாக பேங்க்லேருந்து நமக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ₹500 பேங்க்லேருந்து திடீர்னு சார்ஜஸ் அவங்க பேங்க்லேருந்தே பிடிச்சிருக்காங்க டேரெக்டாக. ஸோ அது நமக்கு தெரியாது. பேங்க்லேருந்தே ₹2,000 இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. அப்போ இதை வந்து நம்ம ரிகான்சில் பண்ணணும். ஓகேங்களா, ரிகான்சிலேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த ரிகான்சில் பண்ணுறப்போ இந்த கேஷ் புக்கையும் பாஸ் புக்கையும் நம்ம பேங்க் பாஸ் புக்கையும் இந்த கேஷ் புக்கையும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது மேட்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டு ஃபைண்ட் அட்ஜஸ்டட் கரெக்டட் கேஷ் புக் பேலன்ஸ் வாட் அட்ஜஸ்ட்மெண்ட் மஸ்ட் பி மேட் டு தி அன்அட்ஜஸ்டட் கேஷ் புக் பேலன்ஸ். என்னெல்லாம் பண்ணணும்? ஆட் 500, ஆட் 2000, சப்ட்ராக்ட் 500, ஆட் 2000, ஆட் 500, சப்ட்ராக்ட் 2000, சப்ட்ராக்ட் 500, சப்ட்ராக்ட் 2000. இது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது உங்களுக்கு இப்போ ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எது ஆன்சர் சொல்லலாங்களா? கேஷ் புக் பேலன்ஸில் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. கேஷ் புக் பேலன்ஸில் எதை ஆட் பண்ணணும், எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ₹500 பேங்க் சார்ஜ்னு எடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம டெபிட் பண்ணணும். அதே மாதிரி ₹2,000 நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், எது பேங்க் சார்ஜஸை சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், which of the following errors if committed would not be revealed by the agreement of a trial balance. ஓகேங்களா, இங்க வந்து நிறைய எரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எரர்ஸ்ல எது வந்து நடந்தாலும் ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு எரர் நடந்திருக்கு, ஆனாலும் அது ட்ரையல் பேலன்ஸ்ல தெரியாம இருந்துக்கும் அப்படின்றத எதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஏ கிரெடிட் சேல் ஆஃப் ₹1,000 to Mr. A was correctly entered in the sales journal but posted to Mr. A's account as 100. ₹1000 வந்து ₹100 போடுறாங்க. ஓகேங்களா, a purchase of ₹5,000 from Mr. B was completely omitted from the purchase journal. ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஜேர்னல்ல இருந்து ஒரு ₹5,000 பர்ச்சேசஸ் டோட்டலா விட்டுறாங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க. a payment of ₹200 for rent was correctly recorded in the cash book but posted to the debit of the rent account as ₹20. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ₹200 20 போட்டுறாங்க. the sales register was undercast. ஓகேங்களா, இங்கே அண்டர்காஸ்ட் ஆயிருக்குது. டோட்டல் இன்கரெக்ட்லி பை ₹1,000. ஓகேங்களா, ₹1,000 வந்து தப்பா போட்டாங்க. இப்போ இதுல வந்து எந்த டிரான்சாக்ஷன் வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாம ஒளிஞ்சிக்கும், எது தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் சொல்லலாங்களா? ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் ₹1000 போட்டிருக்கிறத ₹1000 உள்ளதை ₹100 போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் 1000 ஒரு பக்கம் 100ன்ற மாதிரி வரும், தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் 200 20ன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. டோட்டல் மிஸ்டேக் ₹1000 இருக்கிறது அதுவும் வந்துடும். எது வராமல் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ட்ரியே போடாமல் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பர்ச்சேஸ் ஒரு ₹5000 பர்ச்சேஸ் பண்ணி அதை டோட்டலாக இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எரர் ஆஃப் ஒமிஷன். இந்த எரர் ஆஃப் ஒமிஷன் தான் வராமலே போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆன்சர் பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், a business owner withdraws ₹10,000 from the business bank account to pay their பர்சனல் ஹவுஸ் ரெண்ட். ஓகேங்களா, ஒரு பிசினஸ் ஓனர் வந்து ₹10,000 எடுக்கிறாரு, அவரோட பிசினஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு. ஓகேங்களா, கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு. கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து ஹவுஸ் ரெண்ட் கட்டுறாரு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எது வந்து கரெக்டான ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெபிட் ரெண்ட் அக்கௌண்ட், கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட், டெபிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட், டெபிட் ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கிரெடிட் ரெண்ட் அக்கௌண்ட், டெபிட் பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். எதுவும் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ
இப்போ ஒரு ஓனர்ன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓனர்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது ப்ரொமோட்டர்ன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோட்டர் தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த கம்பெனி வந்து தனி ஆர்டிஃபிஷியல் பெர்சன். அப்போ ஆர்டிஃபிஷியல் பெர்சனா இருக்கிறனால, இந்த ஓனர் வந்து அவனுக்குன்னு எதுவும் பணம் எடுக்கிறாருன்னு சொன்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிராயிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓனர் வந்து அவரோட பெர்சனல் செலவுக்காக ஏதாவது பணம் எடுத்தாருன்னா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, டிராயிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்ப இந்த டெபிட் ரெண்ட் அக்கவுண்ட்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து தப்பு. ஏன்னா, டெபிட் ரெண்ட் அக்கவுண்ட்னா, கம்பெனியுடைய செலவுக்காக எடுக்கிற ரெண்ட் தான் வந்து பாத்தீங்க சொன்னா டெபிட் ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க சொன்னா எதை வந்து நம்ம டெபிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராயிங் அக்கௌண்ட் தான் நம்ம டெபிட் பண்றோம். டிராயிங் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றோம். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிவிஷன் ஏ மேனுஃபேக்சரிங் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனி. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்காங்க. கண்ட்ரி எக்ஸ்ல இருக்காங்களாம். கண்ட்ரி எக்ஸ்ல இருக்கிறாங்களா, மேனுஃபேக்சர் பண்றாங்க கண்ட்ரி எக்ஸ்ல உட்காந்துருந்து. விச் ஹஸ் ஹை டாக்ஸ் ரேட். இந்த கண்ட்ரி எக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டாக்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குதுங்களாம். டிவிஷன் பி சேல்ஸ் இன் கண்ட்ரி ஒய். ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ் கண்ட்ரி ஒய் வந்து சேல்ஸ் டிவிஷன் இங்க வச்சிருக்காங்க. இங்க தான் சேல்ஸ் பண்றாங்க. இங்க மேனுஃபேக்சர் கண்ட்ரி எக்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணி கண்ட்ரி ஒய்ல கொண்டு வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரி ஒய்ல சேல்ஸ் பண்றாங்க. விச் ஹேஸ் a low tax rate. ஏன் இங்க வந்து டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்குதுங்களா? டிவிஷன் ஏ மேனுஃபேக்சரர்ஸ் ஏ ப்ராடக்ட் ஃபார் ₹100. டிவிஷன் ஏ வந்து ₹100 ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுது அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இட் டு டிவிஷன் பி. டிவிஷன் பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. டிவிஷன் பி செல்ஸ் இட் டு த ஃபைனல் கஸ்டமர் ஃபார் 200 ஃபார் ₹200. டிவிஷன் பி வந்து ₹200 வித்துக்கிறாங்க. அண்ட் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் இஸ் சோல்டு பிட்வீன் டூ அன்ரிலேட்டட் இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ் ஃபார் ₹150. இதுல பாத்தீங்க சொன்னா ஒரு வேற ஒரு பொருள் இதே இதே பொருள் வேற ரெண்டு கம்பெனிக்குள்ள பாத்தீங்க சொன்னா எவ்வளவு செலவு விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ₹150 விற்கிறாங்களாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா டு மினிமைஸ் இட்ஸ் குளோபல் டாக்ஸ் liability the company would be tempted to set a transfer price that deviates from the arm's length principle. what would it likely be what would it likely be tempted to set? இவங்க என்ன பிரைஸ் செட் பண்ணுவாங்க and what price should it be set according to the கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு பிரைஸ் மெத்தட். ஓகேங்களா? இவங்க என்ன பிரைஸ் செட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு பிரைஸ் படி இவங்க என்ன பிரைஸ் செட் பண்ணணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா? இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க. இங்க ஒரு டிவிஷன் இருக்குது. இங்க டிவிஷன் ஏ, டிவிஷன் பின்னு ஒன்று இருக்கு. இது ஒரு கண்ட்ரி, இது எக்ஸ்ன்ற கண்ட்ரி, இது ஒய்ன்ற கண்ட்ரி. இப்போ என்ன பண்ணுவாங்க, டாக்ஸ் வந்து இந்த எக்ஸ்ல வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்ன்றது இங்க இருந்து இங்க கொடுக்குறப்போ என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு டிவிஷனா கன்சிடர் பண்ணணும். அப்ப இது ஒரு கம்பெனியா கன்சிடர் பண்ணி, இது ஒரு கம்பெனியா கன்சிடர் பண்ணி, ரெண்டையும் வேற வேற கன்சிடர் கம்பெனி பண்ணி, இந்த கம்பெனில இருந்து இங்க பிரைஸ் கொடுக்குறப்போ என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் இந்த பிரைஸ் என்ன பிரைஸுக்கு கொடுக்குறாங்கன்றது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபிள்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபிள்னு இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பிரின்சிபிள் வந்து மொத்தமா டோட்டலா கண்ட்ரிஸ் நேஷன் வைடு வந்து டிசைட் பண்றாங்க. ஏன் இது டிசைட் பண்றாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன், இந்த எக்ஸ் அப்படின்ற கண்ட்ரியில உட்காந்து மேனுஃபேக்சர் அழகா பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அப்படியே தூக்கி மொத்தத்தையும் கொண்டு போய் ஒய் கண்ட்ரியில வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, டாக்ஸ் எவேஷன். இந்த எக்ஸ் கண்ட்ரிக்கு டாக்ஸே வராது, ஒய் கண்ட்ரிக்கு மட்டும் கம்மியா ஒரு 10% ஏதோ டாக்ஸை கட்டிட்டு எக்ஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இது வரக்கூடாதுன்றனால இந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல்னா இது ரெண்டையும் வேற வேற கம்பெனியா டிசைட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா, இந்த பொருளை வித்தீங்கன்னா எப்படி விற்பீங்களோ அப்படிதான் நீங்க விற்கணும் அப்படின்றதான் இதுல சொல்றாங்க. இந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல்ல சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல்ல சொல்றாங்க ஓகே. ஆனா ஆனா இதை எப்படி கரெக்டா நம்ம மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதுக்கு தான் கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு பிரைஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு பிரைஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதே மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனியை எடுத்து அவங்களோட ப்ரைஸை வச்சு அவங்க இதே மாதிரி ஒரு பொருளையும் எடுத்து அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்போ அந்த மாதிரி தான் நீங்களும் ப்ரைஸ் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இங்கே என்ன டெம்ப்ட் ஆவாங்க, இந்த கம்பெனி வந்து நார்மலாக என்ன டெம்ப்ட் ஆவாங்க, ப்ரைஸ் எப்படி செட் பண்ணணும்னு டெம்ப்ட் பண்ணுவாங்க, ₹100 வைக்கணும்னு தான் டெம்ப்ட் ஆவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸை ₹100 வைக்கணும் தான் டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங்கே இங்கே ₹100 தான் நடக்குது. அப்படியே கண்ட்ரி ஒய்க்கு ₹100 கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கண்ட்ரி ஒய் வந்து ப்ராஃபிட் வச்சு விற்றுப்பாங்க. ஸோ ₹100 வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து ₹150 செட் பண்ணணும். கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு பிரைஸ் படி ₹150 செட் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் ஏ.
Consider the following statements regarding fundamental accounting assumptions and concepts. The money measurement concept is limited because it ignores qualitative factors like employee morale, even if they are vital to the business. ஓகேங்களா? மணி மெஷர் கான்செப்ட் வந்து இதுல வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. லிமிடேஷன் இருக்குது. இது வந்து குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ கன்சிடர் பண்றதில்ல. எம்ப்ளாயியோட மோரலு, அதுக்கப்புறமா அவங்களோட இது வந்து வைட்டல். ஓகேங்களா? இது வந்து ஒரு வைட்டலான விஷயம். ஸோ எம்ப்ளாயி மோரல் வந்து கன்சிடர் பண்ணல அப்படின்றது, இத வந்து நம்ம மணி மெஷர்மென்ட்ல நம்மளால பண்ண முடியாது. எம்ப்ளாயியோட மொராலிட்டிய வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு லிமிடேஷன்னு சொல்றாங்க. Going concern concept assumes the business will continue indefinitely, which is why fixed assets are recorded at their liquidation value. ஓகேங்களா? கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்றது வந்து இந்த கம்பெனி வந்து ரெகுலரா கண்டினியூஸா நடக்கும்ன்றது இன்டெஃபினிட்டா நடக்கும்ன்ற அசம்ஷன் தான். அதனால ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாத்தையுமே லிக்விடேஷன் வேல்யூல நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்யூரல் கான்செப்ட் ரெகக்னைசஸ் ரெவென்யூ வென் இட் இஸ் ஏர்ன்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வென் த கேஷ் இஸ் ரிசீவ்டு. ஓகேங்களா? அக்ரூவல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ரெவன்யூ ரெகக்னேஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி ரெவன்யூ வந்து எப்போ ரெகக்னைஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது எப்போ நம்ம கைக்கு கிடைக்குது, எப்போ நமக்கு ஏர்ன் ஆச்சு அப்படின்றது தான் முக்கியம். எப்போ கையில் கிடைச்சிச்சுன்றது முக்கியம் இல்லை, எப்போ அது ஏர்ன் ஆச்சுன்றது தான் முக்கியம் அப்படின்ற சொல்றாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ல ஒரு 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 லிமிடேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வந்து மணியால அளக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் எடுக்கும் அக்கவுண்டிங்ல. ஆனா இந்த எம்ப்ளாயியோடைய மோராலிட்டியோ இல்லைன்னா சிஇஓ இருக்காருன்னு சொன்னா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காருன்னா அவரோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்ற கான்செப்டையோ அது வந்து மெஷர் பண்ணி எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதில் உள்ள லிமிடேஷன் தான். ஓகேங்களா? இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி கம்பெனி வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும்னு சொன்னாங்க இல்லைங்களா? இது கரெக்ட். இன்டெஃபினிட்டா ரன் ஆகும்னு சொன்ன அசம்ஷன் கரெக்ட். ஆனா அவங்க அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்களேன். அதனால என்ன பண்றாங்களாம், ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாத்தையுமே லிக்விடேஷன் வேல்யூல எழுதுறாங்களாம். லிக்விடேஷன் வேல்யூல நம்ம எழுதல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம லிக்விடேஷன் வேல்யூல காஸ்ட் இல்லைனா மார்க்கெட் வேல்யூல தான் நம்ம எழுதுறோம். லிக்விடேஷன் வேல்யூல எழுதல. இது வந்து தப்பு. லிக்விடேஷன் வேல்யூல எப்போ எழுதுவாங்க? கம்பெனியை வந்து டிசால்வ் பண்ண போறாங்க, கம்பெனியை வந்து இதோட வைண்ட் அப் ஆகுது, முடியுது, இன்சால்வெண்ட் ஆயிருச்சு, அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் லிக்விடேஷன் வேல்யூல ஃபிக்ஸட் அசெட்ஸை எழுதுவாங்க. ஸோ இது வந்து தப்பு. ரெண்டாவது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மேட்சிங் கான்செப்ட் படி, ரெவன்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட்லாம் படி இது வந்து கரெக்ட் தான். எப்போ வந்து அந்த ஏர்னிங் நடந்திருக்குதுன்னு இருக்குதோ அப்பவுமே நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A large company's head cashier gives the petty cashier rupees 5,000. ஓகேங்களா? ஒரு ஹெட் கேஷியர் வந்து பெட்டி கேஷியருக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுக்குறாரு. முத நாள் கொடுக்குறாரு. During the month, the petty cashier spends 4,200 on various small expenses and submits all the supporting vouchers. ஓகேங்களா? ஒரு 4,200 அந்த பெட்டி கேஷியர் செலவு பண்ணியிருக்காங்க. போஸ்டேஜ், ஸ்டேஷனரி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கொடுத்துட்டு கடைசியில் வந்து சப்போர்ட்டிங் வவுச்சர்ஸ் வந்து கடைசியில் கொடுக்குறாங்க, மாச கடைசியில். ஆன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த், அடுத்த மாதம் முதல் தேதி, த ஹெட் கேஷியர் வெரிஃபைஸ் த வவுச்சர்ஸ் அண்ட் கிவ்ஸ் த பெட்டி கேஷியர் a சிங்கிள் செக் ஃபார் 4,200. ஸோ அடுத்த மாதம் என்ன பண்ணால் முத நாள் செலவு பண்ண 4,200 திரும்ப கொடுத்துட்றாங்க. இது வந்து என்னன்னு கேட்குறாங்க, காலமர பெட்டி கேஷா, இம்ப்ரெஸ் சிஸ்டமா, சிம்பிள் பெட்டி கேஷா, அக்ரூவல் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷான்னு கேட்குறாங்க. ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ப்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ். இது வந்து இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் பி. A company's trial balance failed to agree. ஓகேங்களா? A company's trial balance failed to agree and a difference of rupees 1,200 debit side short was placed in the suspense account. ஓகேங்களா? ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபாய் ஷார்ட் ஆகுது. ஓகேங்களா? 1,200 ரூபாய் ஷார்ட் ஆகுது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம பண்ற மாதிரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல தூக்கி போட்டாங்க. லேட்டர் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட் த ரிட்டர்ன் இன்வர்ட் புக். ஓகேங்களா? ரிட்டர்ன் இன்வர்ட் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இருக்கு பார்த்தீங்களா? அதில் தான் 1,200 ரூபா அண்டர் கேஸ்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜேர்னல்ல. டெபிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஃபார் ருபீஸ் 1,200, கிரெடிட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 1,200. டெபிட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 1,200, கிரெடிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1,200. டெபிட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் 1,200, கிரெடிட் டெப்டர்ஸ் அக்கௌண்ட் 1,200. டெபிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1,200, கிரெடிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் 1,200. ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்போ வந்து சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 1200 கம்மியா இருக்குது. அப்ப ரூ. 1200 கம்மியா இருக்கிறப்போ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த அக்கவுண்ட்ட வந்து டெபிட் பண்ணுவாங்க. 1200 வச்சு டெபிட் பண்றாங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ஏற்கனவே ரூ. 1200 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அத வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. அத வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்து 0 ஆயிடும். ஸோ டேலி ஆயிடும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பி. A company purchased a new machine. ஓகேங்களா? ஒரு புது மிஷின் வாங்குறாங்க. Which of the following cost associated with this purchase would be classified as revenue expenditure instead of capital expenditure? இதுல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டலேஷன் அண்ட் அசம்பிளி காஸ்ட் ஃபார் த மிஷின், காஸ்ட் ஆஃப் சைட் ப்ரிப்பரேஷன் ஃபார் த நியூ மிஷின், சைட் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு, இனிஷியல் டெலிவரி அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் ஃபார் த மிஷின், காஸ்ட் ஆஃப் டே டு டே சர்வீசிங் அண்ட் கன்சியூமபிள்ஸ் ஃபார் த மிஷின். இதுல எது ஆன்சர் வரும்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல எது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு கேக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் அண்ட் அசம்பிளி காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. சைட் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக பண்றோம் இல்லைங்களா? அந்த செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டெலிவரி அண்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் ஃபார் த மிஷின், அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். இந்த காஸ்ட் ஆஃப் டே டு டே சர்வீசிங் அண்ட் கன்சியூமபிள்ஸ் ஏதாவது வாங்கி போட வேண்டியிருக்கு அந்த மிஷினுக்கு, ஆயில் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அதுதான் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து டி. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் ஃப்ரேம்வொர்க் இன் பேங்க்ஸ். ஓகேங்களா? ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் ஃப்ரேம்வொர்க் படி RBIA shifts the audit focus from full-scale transaction testing to risk identification and prioritization. ஓகேங்களா? ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்கேல் டிரான்சாக்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. RBI guidelines state that the internal audit function shall not be outsourced. ஓகேங்களா? RBI guidelines என்ன சொல்றாங்க? இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, வெளியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. RBIA is primarily about auditing the risks themselves, not the management of those risks. ஓகேங்களா? RBI என்ன சொல்றாங்களா? primarily auditing the risk அவங்களே வந்து ஆடிட் பண்றாங்களா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ரிஸ்க் பத்தி எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த RBIA அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனியுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்கும் பாத்தீங்களா? ரிஸ்கை மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லி நீங்க என்னெல்லாம் வழிகள் வச்சிருக்கீங்க, அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க வந்து ஃபுல் ஸ்கேல் டிரான்சாக்ஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி வேலையை பார்க்கறது இல்லை. ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், ப்ரையாரிட்டைசேஷன் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கிரெடிட் ரிஸ்க்ன்னு இருக்கும், மார்க்கெட் ரிஸ்க்ன்னு இருக்கும், ஆப்ரேஷனல் ரிஸ்க், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, மானிட்டர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள் செஞ்சிருக்கோம், என்னென்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வச்சிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு தான் ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் அப்படின்ற கான்செப்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா RBI கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷனை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? கரெக்ட் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா RBI is primarily about auditing the risk themselves, not the management of those risks சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து தப்பு. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத அவங்க வந்து மெயினா பாக்குறாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1 and 2 தான் கரெக்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆன்சர் ஏ. A draw A A draws a bill on B. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A draws a bill on B for rupees 20,000. 20,000 ஒரு பில் டிரா பண்றாங்க. A endorses the bill to C. A வந்து என்டாஸ் பண்ணி பில்ல சிக்கு கொடுத்துட்டாங்க. On the due date B dishonors the bill. அந்த டேட் வரும்போது பணத்தை வந்து B வந்து கொடுக்கல. And C pays rupees 115 noting charges. ஓகேங்களா? நோட்டிங் சார்ஜஸ் வந்து C போடுறாங்க. What journal entry should A, the original drawer, pass in his book of records with this dishonor? ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா? டெபிட் 2150, கிரெடிட் சி
20,150, debit C 20,150, credit B 20,150, debit bills receivable account rupees 20,000, debit noting charges account 150, credit rupees 20,000, credit C rupees 20,150, debit B 20,000, credit bills receivable account rupees 20,000. இது ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து பிக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை வித்திருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி கொடுத்துட்டு பிக்கு வந்து ஒரு பில்லு போட்டுறாங்க, ஓகேங்களா? 20,000 ரூபாய்க்கு பில்லு போட்டுறாங்க. பில்லு போட்டுட்டு அவர் வந்து கிரெடிட்ல தான் சொல்றாரு பி வந்து, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிடுறாரு, இந்த ஏ என்ன பண்றாரு, இந்த பில்லை தூக்கிட்டு போய் சீட்டை கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாரு. ஆனா டியூ டேட் வரும்போது என்ன பண்ணிடுறாரு, இந்த பி வந்து பணத்தை கெட்டாம போயிடுறாரு. அப்போ என்ன பண்றாங்க, சி வந்து எக்ஸ்ட்ராவா நோட்டிங் சார்ஜஸும் ஒரு 150 போடுறாங்க. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நீங்க எப்படி ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஜேர்னல்ல என்ன மாதிரி என்ட்ரி போடுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பி இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து டெபிட் 20,150யும், சிக்கு வந்து கிரெடிட் 20,150யும் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A company purchases a machine that is expected to produce a total of 50 lakh யூனிட்ஸ், ஓகேங்களா? ஒரு ஒரு மெஷின் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. அது எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா? 50 லட்சம் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அதோட லைஃப் டைம்ல, வாழ்நாள்ல. The depreciation method that allocates the cost of this asset based on its actual usage or output during a period is known as. இந்த depreciation method அது வந்து எவ்வளவு பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் யூசேஜ் ஆர் அவுட்புட், ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அது வந்து எவ்வளவு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பொறுத்து டெப்ரிசியேஷன் மெத்தட் போடுறாங்க இல்லைங்களா, டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றாங்க இல்லைங்களா, அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடா, ரைட் டவுன் வேல்யூ மெத்தடா, சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தடா, யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ யூஸ் ஆகும், எவ்வளோ அவுட்புட் கொடுக்கும், அதை பொறுத்து டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் என்ன மெத்தட் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட் படி தான் இதை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் தான் வந்து பயன்படுத்துவாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டி, ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து டி. இதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு பொருளோட விலை, ஒரு மிஷினோட விலை வந்து 10,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு 10 வருஷம் வரும், லைஃப் டைம் வந்து ஒரு 10 வருஷம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இதில் வந்து ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸ்கிராப் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு டிவைட் பை 10 போட்டோம்னு சொன்னால் அந்த வருஷம் எவ்வளோ வரும்? இப்போ ஒரு சும்மா பேருக்கு 1000 சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 டிவைட் பை 10 வச்சுக்கோங்க. ஸ்கிராப் வேல்யூ ₹1 வச்சுப்போம், சும்மா பேருக்கு ₹1 வச்சுப்போம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ₹1000 வரும்னு வச்சுப்போம். அப்போ 10 வருஷமும் 1000 ரூபாய் டெப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் அ கிரெடிட் வவுச்சர் இன் அ பேங்க் பிரான்ச், ஓகேங்களா? இதில் எது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரெடிட் வவுச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ வித்ட்ராவல் ஃப்ரம் அ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர், ஏ செக் இஷ்யூட் பை ஏ கஸ்டமர், ஏ பேயிங் ஸ்லிப் filled by a customer for depositing cash, a term deposit receipt presented for payment, ஓகேங்களா? இதில் எது ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் வித்ட்ராவல் ஃபார்ம் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து வராது. வித்ட்ரான்றப்போ பணம் எடுக்கிறாங்க, ஓகேங்களா? செக் இஷ்யூட் பை கஸ்டமர், அப்பவும் செக்லையும் பணம் எடுக்கிறாங்க, அப்போ இதுவும் வராது. பேயிங் ஸ்லிப் ஃபில்டு பை த கஸ்டமர் ஃபார் டெபாசிட்டிங் கேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கிரெடிட் வவுச்சரில் வரும், ஓகேங்களா? டேர்ம் டெபாசிட் ரெசிப்ட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரெசிப்ட்டை கொடுத்து பணம் எடுக்கிறாங்க, ஸோ இதுவும் வந்து வராது. ஸோ ஆன்சர் வந்து சி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சி. ஓகே. கன்கரண்ட் ஆடிட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட், ஃபாரன்சிக் ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எதெல்லாம் மேட்ச் பண்ணலாங்களா? இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறத மேட்ச் பண்ணலாங்களா?
ஓகே. இப்ப கன்கரண்ட் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும், இது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாமினேஷன் கன்டெம்போரேனியஸ் வித் தி அக்கரன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டூ என்ஷூர் டைம்லி டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கன்டினியூஸா நம்மளும் சைட் பை சைடா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தட் நம்ம எரர்ஸ வந்து டைம்லியா கரெக்ட்டான டைம்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து கியூ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, டிட்டர்மைனிங் இஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் சேஃப்கார்டு. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோடைய சேஃப்கார்டு, டேட்டா இன்டெகிரிட்டி இது எல்லாத்தையும் பத்தி பார்க்குறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஃபாரன்சிக் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூஸ் அஸ் எவிடன்ஸ் இன் தி கோர்ட். ஓகேங்களா? அதுக்கு தான் ஃபாரன்சிக் ஆடிட் வந்து நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து கோர்ட்ல வந்து எவிடன்ஸா குடுக்கறதுக்காக பார்க்குறது தான் ஃபாரன்சிக் ஆடிட் வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் இது வந்து மேண்டேட்டரி ஆடிட். ஓகேங்களா? மேண்டேட்டரி ஆடிட் ஒரு வருஷமும் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி ட்ரூவா இருக்குதுன்றத பார்க்கறதுக்காக ஸ்டாச்சுட்டரி நம்ம ஆடிட் வைக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதான் ஆன்சர் ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A credit sale of rupees 5,400 to Ramesh was correctly recorded in the sales book but was posted to his account as rupees 4,500. ஓகேங்களா? இப்போ ஒரு கிரெடிட் சேல் வந்து நடக்குது. கிரெடிட்ல விற்கிறாங்க, பொருளை விற்கிறாங்க, ரமேஷ்க்கு விற்கிறாங்க. அது வந்து கரெக்டாக சேல்ஸ் புக்கில் போட்டாங்களாம். ஆனால் போஸ்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4,500 போட்டாங்களாம். திஸ் எரர் வாஸ் ரெக்கார்டட் ஆஃப்டர் த ட்ரையல் பேலன்ஸ் ஃபெயில் டு டேலி அண்ட் த டிஃபரன்ஸ் வாஸ் பேஸ்ட் இன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ இது ட்ரையல் பேலன்ஸில் போடுறப்ப தான் உங்களுக்கு தெரியுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து எப்படி போடுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ₹900 டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ₹900 டிஃபரன்ஸ் இருக்குது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல. இதை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லாங்களா? ஓகே. ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரமேஷோட அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Depreciation is a systematic allocation of the cost of tangible asset over its useful life. ஓகேங்களா? depreciation அப்படின்றது வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா, அந்த பொருளுடைய ஒரு மெஷின் இருக்குதுன்னு சொன்னா, அந்த பொருளுடைய காஸ்ட்டை வந்து அதோட லைஃப் ஃபுல்லா நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓவர் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று. ஸ்டேட்மெண்ட் 2, amortization is the systematic allocation of the cost of an intangible asset. ஓகேங்களா? ஓவர் இட்ஸ் லைஃப் டைம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லாங்களா? ஓகே. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். டெப்ரிசியேஷன பொறுத்தவரைக்கும் ஒரு மெஷினரியோ இல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா, அதோடைய அதோட காஸ்ட்ட வந்து அதோட மொத்த யூஸ்ஃபுல் லைஃப்க்கும் நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். ஸோ அது வந்து டெப்ரிசியேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து அமார்டைசேஷன பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து டான்ஜிபிள்ஸ்க்கு வந்து டெப்ரிசியேஷன் இருக்குதோ, அதே மாரி இன்டான்ஜிபிளா இருக்கிறதுக்கு வந்து அமார்டைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து வைப்போம். அப்ப அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. ஸோ அப்ப அத வந்து நம்ம டெப்ரிசியேட் பண்றப்போ, அத வந்து நம்ம பண்றது என்ன சொல்றாங்கன்னா, அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட வேல்யூ வந்து அதோட லைஃப் ஃபுல்லா நம்ம பிரிச்சு எடுக்கிறது வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அமார்டைசேஷன் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? As per RBI guidelines, banks are required to make a 100% provision against the aggregate net debit balance in inter-branch accounts for entries outstanding for more than 30 days, 90 days, 6 months, more than 1 year. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்டர் பிரான்ச் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிரான்ச்சுக்கு நடுவில் இன்டர் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்கு போடும், ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சுக்குன்னு சொல்லிட்டு மாத்தி இருக்கும். ஓகேங்களா? ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்ஸ்ல வந்து டேலி ஆகாம இருக்குது. ஓகேங்களா? ரிகான்சில் ஆகாம டேலி ஆகாம இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ப்ரொவிஷன் வைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கும் ப்ரொவிஷன் நீங்க வைக்கணும். ஏன்னா இது டேலி பண்ணாம இருக்குது, இந்த இன்டர் பிரான்ச் அக்கௌண்ட் இருக்குது, அது வந்து டேலி ஆகாம இருக்குதுன்னு சொன்னா அங்க ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதனால அப்படி டேலி ஆகாம இருக்குது அப்படின்னு சொன்னா 100% வந்து ப்ரொவிஷன் வைக்கணும்னு சொல்றாங்க. அது எத்தனை நாளைக்கு மேல அந்த ப்ரொவிஷன் நம்ம வச்சாகணும்னு சொல்லி கேட்கறாங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி எத்தனை நாளுக்கு மேலன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6 மந்த்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா 100% நம்ம வந்து ப்ரொவிஷன் வச்சாகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A company paid 50,000 for freight on newly purchased machine. ஓகேங்களா? ஒரு ₹50,000 வந்து பே பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா அவர் புதுசா பர்ச்சேஸ் பண்ண மிஷினை கொண்டு வரதுக்காக. The accountant debited the freight expense account. This is an example of இந்த அக்கௌண்டன்ட் இப்ப என்ன பண்றாரு? freight expense அக்கௌண்ட்டை போய் டெபிட் பண்ணிடுறாரு. இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லைங்களா? கேபிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கும்
ரெவென்யூ எக்ஸ்பென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வருது. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன எரர் பண்ணியிருக்காருன்னு கேட்கறாங்க. இப்ப இவர் பண்ண எரர் வந்து என்ன எரர்ன்னு கேட்கறாங்க. எரர் ஆஃப் பிரின்சிபலா, எரர் ஆஃப் கமிஷனா, எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷனா, காம்பன்சேட்டிங் எரரா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ல போட வேண்டியதை ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ்ல போட்டாங்க. ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்ல போட வேண்டியதை ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ்ல போட்டாங்க. இப்போ இந்த எரரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எரர் ஆஃப் பிரின்சிபல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஏ. Which type of audit is conducted by an entity's own staff to ensure the accuracy and correctness of the books, detect frauds, and evaluate the effectiveness of risk management and internal controls? ஓகேங்களா? இது எது வந்து என்டிட்டிஸ் ஓன் ஸ்டாஃபே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க? எந்த ஆடிட் வந்து என்டிட்டியுடைய ஓன் ஸ்டாஃபே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டா, கன்கரண்ட் ஆடிட்டா, இன்டர்னல் ஆடிட்டா, ஃபாரன்சிக் ஆடிட்டா? இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்டர்னல் ஆடிட். ஓகேங்களா? A drawee pays a bill of exchange before its official due date. ஓகேங்களா? ஒரு drawee வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பணம் கொடுக்க வேண்டிய, இப்போ கிரெடிட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? யாராவது கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, 30 நாள் கழிச்சு நான் பணம் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே வந்து அவர் பணத்தை கொடுத்துட்டாராம். ஓகேங்களா? த ஹோல்டர் ஆஃப் த பில் கிவ்ஸ் ஹிம் எ ஸ்மால் அலவன்ஸ். ஓகேங்களா? இதனால வந்து ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்மால் அலவன்ஸ், ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்களாம். இதுக்கு இந்த அலவன்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ நோட், ஏ ப்ரொடெஸ்ட், ஏ ரிபேட், ஏ நோட்டிங் சார்ஜ்? ஆன்சர்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ரிபேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு ரிபேட். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட் ஃபார் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி? ஓகேங்களா? இதில் எது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்னு கேட்குறாங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸா, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த கவர்மெண்ட் கிராண்ட் டு சப்சிடைஸ் எம்ப்ளாயி வேஜஸ், கவர்மெண்ட் வந்து கிடைச்ச கிராண்டா, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஓல்டு ஃபுல்லி டெப்ரிஷியேட்டட் ஃபேக்டரி மிஷின், ஒரு பழைய மிஷினை நம்ம சேல் பண்ணுறோம், அதுலேருந்து வந்த பணமா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் ஃப்ரம் த பேங்க் டெபாசிட்டா? இதில் எது கேஷ் ரெசிப்ட்னு சொல்லாங்களா, கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துருந்தோம் இல்லைங்களா, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா கேபிட்டல் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்றாங்க, ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அது சேல் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் ஃப்ரம் பேங்க்ஸ். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் ஃப்ரம் பேங்க்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா எதுல வருது அப்படின்னு சொன்னா ரெவன்யூ ரெசிப்ட்ல வருது. இந்த கேபிட்டல் ரெசிப்ட் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மிஷினை வந்து நம்ம விற்று அதுல இருந்து பணம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாமே எதுல வரும்னு சொன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா? சி. The cost of replacing a small defective part of a machine to keep it in working condition is a revenue expenditure. ஓகேங்களா? ஒரு ஸ்மால் பார்ட்டை மிஷினில் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். த காஸ்ட் ஆஃப் மேஜர் ஓவர்ஹால் தட் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீசஸ் எ மிஷின்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஒரு மேஜர் ஓவர்ஹால் நம்ம வந்து பண்ணி அந்த அந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா? இப்போ ஒரு டிஃபெக்டிவ் பார்ட்ட மாத்துறதுக்காக நம்ம பண்ற எக்ஸ்பென்ஸ் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து மொத்தமா ஓவர்ஹால் பண்ணி அந்த மிஷினை புதுப்பிச்சு அது மிஷினோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம பண்றது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, அதுலேயுமே ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகிட்டு உங்களுக்கு கடைசியில் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த பேட்சஸ்க்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக அதை சொல்லிடலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.